ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இங்கே பார்க்குற டாக்குமெண்ட்கான லிங்க் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம HTML பற்றி வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ HTML அப்படின்னா என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓனாக வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் போர்ட்ஃபோலியோ, ஃபுட் வெப்சைட், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ HTML பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதான் HTML ஸ்ட்ரக்சரு. ஸோ இது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் புரிய போகிறது இல்லை. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML ஃபைலை வந்து .htmlன்ற எக்ஸ்டென்ஷனோட தான் நம்ம சேவ் பண்ணணும். ஓகேவா? லைக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது இண்டெக்ஸுங்கிறது என்னோட ஃபைல் நேம், .htmlங்கிறது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஸ்கிப்பட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கண்டென்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து நிறைய வந்து விஷயங்கள் பண்ண போகிறோம், நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து டாக் டைப் அப்படின்னா இது வந்து HTML வெர்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஹெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம ஹெட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில்னு ஒரு டேக் இருக்குது. டைட்டில் டேக் அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போய் நீங்கள் google.com சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு டேப்பில் google.com அப்படின்ற அந்த நேம் வரும், கூகுள்ன்ற அந்த நேம் வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதான் டைட்டில். பாடி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் நம்ம கண்டென்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ரன் த HTML ஃபைல். அதாவது நீங்கள் வந்து மெத்தட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து கூகுள் குரோம் கொடுத்து, அதாவது உங்கள் ஃபைலில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் குரோம் கொடுத்து நீங்கள் அப்படி ரன் பண்ணுறது. ஸோ மெத்தட் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்னிப்பெட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. உங்கள் கோடிங்கை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.